வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது சுமங்கலி பெண்களுக்காக. சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக குங்குமத்தை கரெக்டாக இங்கே 2 புருவத்துக்கு நடுவில் வைங்க. அதே மாதிரி அப்படியே நேராக வகுட்டுக்கு நேராக வைங்க. நீங்கள் சைடு வகுடு எடுத்தாலும் சரி, நேர் வகுடு எடுத்தாலும் சரி, இதுக்கு நேராக குங்குமம் வைக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கால் மெட்டி, கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் மட்டும்தான் மெட்டி போடணும். ஏன்னா அந்த மெட்டிக்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பைக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கட்டை விரலுக்கு பக்கத்து விரலுக்கு மெட்டி போடுறோம். 3 விரல் மெட்டி போடுறது, 2 விரல் மெட்டி போடுறது அதெல்லாம் வேண்டாங்க. ஒரே ஒரு விரலில் கட்டை விரல் பக்கத்து விரல் மெட்டி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கர்ப்பப்பை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் சுமங்கலி பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் அம்மன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அம்மன் கோயிலுக்கு போனோம்னா அம்மன் கோயிலில் கற்பூர ஆரத்தி எடுப்பாங்கல்ல, ஆரத்தி வெளிச்சத்தில் அம்மனோட கண்ணை பார்க்கணுமா. ஏன்னா கண் மூலமாக பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணில் கண்ணீர் வருதில்ல, அந்த கண்ணீரை அந்த கடவுள் நம்மகிட்ட இருந்து பரிமாறுறாருன்னு அர்த்தமா. அதனால தான் அம்மனை கும்பிடும்போது கண்ணை பார்க்கணும். அதே நம்ம சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா சிவனையும் பெருமாள் எந்த ஆண் சாமியாக இருந்தாலும் பாதத்தை பார்த்து கும்பிடணும். அதுக்காக தான் நம்ம புருஷன் சாமியாக இருந்தால் பாதத்தை தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. ஆண் சாமினா இப்போ சிவன் கோயில், பெருமாள் கோயில், முருகர் கோயிலெலாம் போனோம்னா பாதத்தை வணங்கி தான் நம்ம கும்பிடணும். அதனால தான் நம்ம புருஷனை நம்ம கால் தொட்டு கும்பிட்டோம்னா கடவுளை கும்பிடுறது சமானம்னு சொல்லுவாங்க. பெண்கள்லாம் நம்ம கண்ணை பார்த்து கும்பிடணும்னு சொல்கிறது. இதுதான் அம்மன் கோயிலுக்கு போனோம்னா கும்பிடுறது ஒரு இது. அது செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக ஏன் போக சொல்கிறாங்கன்னா, அம்மன் கிட்ட நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறது கண்டிப்பாக அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம கண்ணை பார்த்து கேட்கறதுனால கண்டிப்பாக நமக்கு கிடைக்குன்றதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது. அந்த காலத்திலிருந்தே அது நடைமுறையில் வருது. இனிமேல் போகலாமா? ஏதோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.